எழுத்துக்கள் தடுமாற்றமாக இருந்தது. விஸ்வநாதன்ற கேரக்டரை கொல்லணுமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். இந்த கதையில ஒரு பெண் முக்கிய கதாபாத்திரமா இருக்கா. என் பின்னே ஒரு நல்ல பவுடரின் மனம். உஷா பார்த்தசாரதி என்கிற ஹோமியோ டாக்டர். என் பேரு உஷா. ஃபோன் பண்ணிருந்தேன் நேத்து, வர சொல்லிருந்தீங்க. ஆ ஆ உட்காருங்க. அப்படி கட்டில உட்காருங்கன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா பாக்கலான்னு. எதுக்கு? எதுக்கும் இல்ல, சும்மாதான். சும்மா பார்த்துட்டு எனக்கு எனக்கு படங்கள்லயே உங்களோட படங்க தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா சினிமாவை பார்த்தா போதாதா? என்னையா நேர்ல பார்க்கணும்? என்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்கா? ஐ மீன் உடல் ரீதியான அட்ராக்ஷன்? ஐயே இல்ல, என்ன பேசுறீங்க? ஓகே ஓகே. ஆனா எனக்கு தோணுது உங்களை இந்த கட்டில படுக்க வைக்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுது. ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. அந்த அப்பாவி ஹோமியோ டாக்டர் கிட்ட ஏன் அந்த மாதிரி நான் நடந்துகிட்டேன்னு பல தடவை நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த திரைக்கதையை நான் முடிக்கிறதுக்கு ஒரு மேனியாக்கோட பாவத்தை எனக்குள்ள நான் உருவாக்க வேண்டி இருந்தது. அதெல்லாம் சும்மா என்னையே நான் காப்பாத்திக்கிற பிலாசபி. திடீர்னு உருவான ஒரு செக்ஸுவல் அப்பியரன்ஸ், காட்டு மிருகங்களுக்கு ஏற்படுற ஒரு உடல் ஈர்ப்பு, ஒரு வெறி. பகிரங்கமா சொல்லணும்னா அதான் உண்மை. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட அவ சொன்னான், அந்த ரோனஸ், அந்த பார்பேரியன் இன்வேஷன், அதுதான் அவளை மறுபடியும் டேஃபடல் ஸ்கூல்ல வர வச்சதுன்னு. ஒரு ஹோமியோ டாக்டர், நீங்க ஒரு ரெவல்யூஷன் தான். ஹோமியோ டாக்டரா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு குழப்பமும் இல்ல. அதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டான சுகம் இருக்கும். You're a pervert. No perversions, my dear. Only versions. என்ன சந்தேகம்? நீயும் மோசம் இல்ல. ஆனா நீங்க சொல்ற ப்ரோவர்ஷன்ல ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. That kills the party. இத பத்தி பேச வேண்டாமே. அதெல்லாம் முடியாது. நீன்னு கூப்பிடுறப்போ நாம கொஞ்சம் நெருங்கின மாதிரி தோணும். தூரமா இருந்தா போர் அடிக்கும். ஆனா பக்கத்துல இருந்து பேசும்போதும் அன்பை பரிமாறும் போதும் ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அது ஒரு அற்புதமான சுகம். அப்போ மனைவி மேல இருக்கிற பாசம்? என் குழந்தைங்களோட அம்மான்ற ஒரு அக்கறை. எனக்கு அவ மேல பக்தி இருக்கு, ஆனா ஆசை இல்லை. யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. எனக்கு சில தடவை தோணிருக்கு, நான் இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்களோட இருக்கிறத நேர்ல பார்த்தாலும் நம்ப மாட்டா. என்ன அவ முழுமையா நம்புறா. அவ நம்பிக்கை என்ன நிறைய தடவை பயமுறுத்தி இருக்கு. அவகிட்ட நான் குழஞ்சு போற ஒரு ட்ரஸ்ட். நானும் ஒரு பொண்டாட்டி தான். அப்படின்னா நான் இப்ப சொன்ன சில விஷயங்கள் உன் புருஷனுக்கு பொருத்தமா இருக்கும். 11:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி கதவு சாத்திட்டு உள்ள இருந்தா என்ன அர்த்தம்? தெரியுமா இவரா? மாதவன். திரைக்கதை, வசனம் எல்லாமே. நீ போ உஷா. வரேன். உனக்கு இவள தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் படிச்சு முடிச்சாச்சா? 2 தடவை ராத்திரி முழுக்க. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே பெட்டி எடுத்து உள்ள வைப்போமா இல்ல ஓடுமா? ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி போர் அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? என்ன போர் அடிக்கிறேனா? எப்போவாது போர் அடிச்சனா இல்ல இப்ப மட்டும் போர் அடிக்கிறேனா? உண்மையை சொல்லணும்னா என்னுடைய படத்தை புரிஞ்சவங்க மட்டும் பார்க்கணும்னு சொல்றது அது தப்பிக்க நினைக்கிறது. சரி போட்டோம்.
என் வாழ்க்கையில நான் பகிரங்கமா ஏத்துக்க முடியாத என்னுடைய ஆசை நாயகி, என்னுடைய பேரழகி உஷாவுக்கு இந்த கதையில ஏதாவது சந்தேகமா? ஒண்ணும் இல்ல, ஒரு கியூரியாசிட்டி தான். யார் அந்த தனுஷ்கோடி கதாநாயகி சிவகாமி? பரமேஸ்வரன் ஒரு தடவை கூட பார்க்காத அந்த தமிழ் பொண்ணு. சாரி. கண்டிப்பா நீ இல்ல. அவ்வளவு முட்டாள் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் ஒண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், டோன்ட் ஃபிஷ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த கேரக்டரோட நீ முக்கியமானவன்னு ஒரு டைலாக் என் வாயிலேருந்து வரும்னு எதிர்பார்த்தா ஐ எம் சாரி. பொய் சொல்ற மூடு இப்ப எனக்கு இல்ல. பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. சித்தார்த்தனோட சிவகாமி யாரு? என்னுடைய உண்மையான வாழ்க்கையிலிருந்து நான் கொண்டு வந்த கதாபாத்திரம் தான் சிவகாமின்னு நீங்க உறுதியா சொல்லும் பொழுது ஐ ஃபீல் மோர் என்டைஸ் டு யூ. இட் மேக்ஸ் யூ மோர் டிசைரபிள். என்ன பண்றது? பொண்ணை பார்த்து பேசும்போது ஐ வாஸ் அன் ஆட்டோ பைலட், ஐ கெட் பிசிக்கல். வெறும் உடல் சுகத்துக்காக மட்டும்தான். ஆனா அவ மேல ஒரு மோகம், த லவ் வித்தவுட் லஸ்ட். கண்ணுக்கு தெரியாத அழகான ராகம். அவ தான் பொண்ணு. நீங்க கேட்ட அந்த சிவகாமியும். சிவகாமி தான் அவளோட பேரேவா? டஸ் இட் மேட்டர்? பேரை அப்படியே வச்சுக்கலாம். என்னுடைய கனவுகளுக்கும் நனவுகளுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோன் காலோட சத்தம் தான் அவ. சில சமயம் ஒண்ணுமே எழுதாத கடிதத்துல வர வார்த்தைகள் தான் அவள். வேற மாதிரி சொல்லணும்னா நர்சரி குழந்தையோட 4 லைன் பேப்பர்ல எழுதின அறகுறையான எழுத்துக்கள் தான் அவள். மூச்சு தீண்டாத, உடல் உரசாத, புனிதமானது தான் என் முதல் காதல். மை ஃபர்ஸ்ட் லவ். கடைசி காதலும் அதுதான்.